வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்பவே நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரியல் பார்க்கும்போது லைட்டா ஆம்பளை மூவியோட சாயல் வந்து போச்சு. பிகாஸ் அந்த மூவிலுமே ஹீரோஸ் பாத்தீங்கன்னா அத்தைங்களோட மனசை மாத்துறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போய் நடிப்பாங்க. இந்த மூவிலுமே அந்த ஒரு குட்டி சீன் மட்டும் குட்டி கான்செப்ட் மட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஜஸ்ட் ஃபீல் ஆச்சு. அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்கமிங்ல கண்டிப்பா ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்கு. பிகாஸ் சாமுண்டேஸ்வரி ஏன் இந்த அளவுக்கு ஆண்களை வெறுக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம எப்பவுமே அடிமையா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்க சிஸ்டர் கிட்ட இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் பூஜை ரூம்ல வரும். அப்போ அவங்க அந்த சாமி ரூம்ல ஒரே ஒரு போட்டோஸ்ல கூட இந்த ஆண் சாமியே இருக்க மாட்டாங்க. ஈவன் முருகரோட போட்டோ இல்லாம தான் வள்ளி தெய்வானை இவங்க 2 பேரும் இருக்க பிக்சர் கூட இருந்துச்சு. பார்வதி மட்டும் தனியா தான் இருந்தாங்க, சிவன் இல்லாம. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்திருந்தாங்க. எப்பவுமே நான் ஆண்களுக்கு அடிமையா இருக்க மாட்டேன், ஏன்னா என் வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பவே நான் எதிர்பார்த்தேன் ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கு இவங்களுக்குமே. அண்ட் இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க பேசிக்காவே ஒரு நல்ல பர்சன் தான். ஆனா ஆண்கள் மட்டும் அவங்களுக்கு பிடிக்காது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி நல்ல குட் கேரக்டர் தான். அப்புறம் ஒரு மாதிரி டாமினண்டா இருப்பாங்க. அவங்க சிஸ்டர் தான் எனக்கு தெரிஞ்ச நிஜமான வெள்ளி சிஸ்டர் அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட். நாளைக்கு எபிசோடோடைய ப்ரிவியூ பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க, அம்மா ஏன்பா இப்படி இருக்காங்க, அவங்க ஆண்களை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன, நீங்க ஏன்பா அடங்கி போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்க அப்பா ஏதோ ஒரு ரீசன் சொல்ல வராரு. ஆக்சுவலா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா, நான் அவங்க அம்மாவுக்கு அடங்கி போறதுக்கு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ நாளைக்கு எபிசோட்ல நமக்கு தெரிய வரும் சாமுண்டீஸ்வரி ஏன் இப்படி இருக்காங்க, ஆண்களை வெறுக்கிறாங்க. அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆண்கள் மூலமா நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயம் அவங்க அப்பாவுக்குமே அதாவது ஹீரோயினுடைய அப்பாவுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த விஷயம் நாளைக்கு பிளாஷ்பேக்கா ஜஸ்ட் ஆடியோ மாதிரி காட்ட போறாங்களா, இல்ல வீடியோவும் சேர்த்து விஷுவலும் சேர்த்து வரப்போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த நியூ வெர்ஷன்ல கார்த்திகோடைய தோற்றம் மட்டும் சேஞ்ச் ஆகல, அவரோட கெட்டப் மட்டும் சேஞ்ச் ஆகல, அவரோட வாய்ஸோட மாடுலேஷனுமே செம்மையா சேஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதுவுமே நேற்று எபிசோட்ல ஹீரோயினுடைய கான்வர்சேஷன் இவர் இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறார் இல்லையா, எல்லாருக்கிட்டையும் என்கொயரி பண்றாரு. பிடிக்காததுன்னா அது நான் தானே, அப்ப சேம் டு முந்திரி கொட்டா அப்படின்லாம் சொல்வாரு. அந்த டைலாக்ஸ் தான் ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கியூட்டான பேர் கூடிய சீக்கிரமே வர இருக்காங்க கார்த்திகை தீபம் நியூ வெர்ஷன்ல. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.